இந்த ஜூன் மாதத்தினுடைய 4வது செவ்வாய்க்கிழமை மாலை திருப்பலியில் நாம் பங்கெடுத்து கொண்டிருக்கிறோம். அழகான அற்புதமான ஒரு நற்கனை ஆராதனைகளை பங்கெடுத்து இறை ஆசிரை நாம் பெற்றிருக்கிறோம். நற்கனை ஆராதனையிலே இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்தை நாம் சிந்தித்திருக்கிறோம். மற்றவர் உங்களுக்கு செய்ய வேண்டியவற்றை நீங்கள் மற்றவர்களுக்கு செய்யுங்கள் என்கிற சிந்தனையை நாம் சிந்தித்தோம். இன்றைய திருப்பலிக்கு சிந்தனையாக ஒரு மறையுரையாக நான் முதல் வாசகத்தை எடுத்துக்கொள்கிறேன். ஒரு நீளமான வாசகத்தை நாம் வாசித்திருக்கிறோம். 2 அரச புத்தகத்தில் இருந்து 19ஆம் அதிகாரத்தை நாம் வாசித்திருக்கிறோம். நடுவில் சில வாக்கியங்கள் விடப்பட்டு அந்த 19ஆம் அதிகாரத்தை நிறைவு செய்திருக்கிறார்கள். இந்த வாசகம் கொஞ்சம் நீளமான ஒரு வாசகம். அது ரொம்ப மிக சுருக்கமாக என்ன இந்த வாசகத்தில் நம்ம படித்தோம் என்பதை ஒரு பிரீஃபாக நாம் பார்த்து இந்த வாசகத்திலிருந்து வரக்கூடிய ஒரு 3 காரியங்களை நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் எடுத்துக்கொள்வோம். ஒரு 3 மன்னர்களை பற்றி இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசித்தோம். ஒன்று அசீரிய மன்னன், அவனுடைய பெயர் சனகிரிப் என்கின்ற அசீரிய மன்னன். இன்னொரு மன்னனுடைய பெயர் யூதா நாட்டினுடைய மன்னன், அவன் எசேக்கியா என்பது அவனுடைய பெயர். மன்னனுடைய பெயர் எசேக்கியா, யூதா நாட்டு மன்னனுடைய பெயர். 3வது மன்னன் எத்தோப்பிய நாட்டினுடைய மன்னன் திராக்கா என்பது அவனுடைய பெயர். இப்போ என்ன நடக்கிறது என்றால், அசீரிய மன்னன் எத்தோப்பிய நாட்டின் மீது படையெடுக்கிறான். தன்னை நோக்கி படையெடுத்து வரக்கூடிய அசீரிய மன்னன் அவன் எப்படிப்பட்டவன், எவ்வளவு பலம் வாய்ந்தவன் என்பது எத்தோப்பிய மன்னனுக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது. ஏனென்றால் எல்லா விதமான நாடுகளை எல்லாம் அசீரிய மன்னன் கைப்பற்றி கொண்டே வருகிறான். இந்த இஸ்ரேல் நாட்டினுடைய வடப்பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளையும் கைப்பற்றி இப்போது இஸ்ரேல் நாட்டுடைய தென் பகுதிக்கு வருகிறான், யூதா நாட்டுக்கு வருகிறான். அந்த இடையில் இருக்கக்கூடிய அந்த எத்தியோப்பிய நாட்டுக்கு வருகிறான். அது அடுத்து அவன் வருவது இந்த யூதா நாடு. எனவே இந்த எத்தோப்பிய மன்னன் யூதா நாட்டு மன்னனுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறான். அசீரிய மன்னன் என்னை நோக்கி படையெடுத்து வருகிறான், என்னை நிச்சயமாக அவன் வெல்வான், அதுக்கடுத்து அவன் உன்னை நோக்கித்தான் வரப்போகிறான். ஆனால் நீ என்ன சொல்லிட்டு இருக்கிற, எருசலேம் யாராலையும் வெல்ல முடியாது, யூதா நாட்டை யாராலும் வெல்ல முடியாது என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய். அசீரிய மன்னன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? எல்லா நாடுகளையும் தன்னுடைய ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வந்து எல்லா நாடுகள் மீதும் அவன் ஆட்சி செலுத்தி கொண்டிருக்கிறான். நீ தப்பா நினைக்காத, எருசலேமை யூதா நாட்டை யாராலும் வெல்ல முடியாது. ஏன்னா உன் கடவுள் எருசலேமை யாரும் ஆட்சி செய்ய அல்லது கைப்பற்ற விடமாட்டார் அப்படின்னு நினச்சி நிற்கிற உன் எண்ணத்தை மாற்றிக்கோ என்று எத்தோப்பிய மன்னன் யூதா நாட்டுடைய மன்னனுக்கு எசேக்கியாவுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறான். ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால், உன் கடவுளை நம்பின்னு இருக்கிற அசீரிய மன்னன் எங்கள் நாட்டை ஜெயிக்க முடியாது, என்னை ஜெயிக்க முடியாது, எருசலேமை ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி நீ கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறாய். உன் கடவுள் உன்னை காப்பாற்றிடுவார்னு சொல்லி நீ நினச்சின்னு இருக்கிற, அதெல்லாம் அசீரிய மன்னனுக்கு முன்னாடி எடுபடாது என்று தன்னுடைய கடிதத்தை ஒரு தூதர் வழியாக யூதா நாட்டு மன்னன் எசேக்கியாவிடம் கொடுத்து அனுப்புகிறான். இப்போ கடிதம் யூதா நாட்டுக்கு வருகிறது, இஸ்ரேல் நாட்டு மன்னன் எசேக்கியாவுக்கு வருகிறது. கடிதத்தை பார்க்கிறான். அந்த கடிதத்தில் அவன் எழுதியிருப்பதை பார்க்கிறான். அசீரிய மன்னன் பலம் வாய்ந்தவன், படை பலம் கொண்டவன், அடுத்து உன் நாடு தான், அதனால் ஜாக்கிரதையாரு, விழிப்போடு இரு, அவனை எப்படி எதிர்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணு, சும்மா கடவுளெல்லாம் நம்பிட்டு இருக்காத. அந்த கடிதத்தை வாங்கிய எசேக்கிய மன்னன், அதாவது யூதா நாட்டு மன்னன் எசேக்கியா, அந்த கடிதத்தை அவன் ஆலயத்துக்குள் கொண்டு போகிறான், கோவிலுக்குள் கொண்டு போகிறான்.
கோவிலுக்குள் அந்த கடிதத்தை வைத்து கடவுளிடம் ஜெபிக்கிறான். கடவுளே, அசிரிய மன்னனை பற்றி எனக்கும் தெரியும். அவன் எல்லா மன்னர்களையும் எல்லா நாடுகளையும் தன்னுடைய கை கீழ் தன்னுடைய ஆட்சியின் கீழ் கொண்டு வந்திருக்கிறான். இப்போது அவன் யூதா நாடு, உன்னுடைய நாடு எருசலேமின் மீது படையெடுத்து வருகிறான். அசிரிய மன்னன் பலம் வாய்ந்தவன் தான், எல்லா நாடுகளையும் கைப்பற்றியவன் தான். ஆனால் அந்த நாட்டுடைய கடவுள் எல்லாம் உம்மை போல கடவுள் அல்ல. அவன் கைப்பற்றிய நாடுகளுடைய மக்கள் வணங்கக்கூடிய கடவுள் அது வெற்று தெய்வங்கள், மனிதன் செய்த தெய்வங்கள், மனித கைவன்மையால் வந்த தெய்வங்கள். அந்த நாட்டினுடைய கடவுள் அந்த மக்களை அசிரிய மன்னனிடம் ஒப்படைத்திருக்கலாம். ஆனால் நான் நம்புகிற கடவுள் இந்த உலகத்தை படைத்த கடவுள், இந்த உலக அனைத்தையும் படைத்து பராமரிக்கிற கடவுள், வாழும் கடவுள், வாழும் தெய்வம், எங்களை வாழ வைக்கிற தெய்வம். எனவே நீர் எங்களை கைவிட மாட்டீர் என்பதை நான் நம்புகிறேன் என்று சொல்லி எசேக்கியா மன்னன் அந்த கடிதத்தை, அந்த மடலை ஆலயத்துக்குள் வைத்து, நீரே உண்மையான தெய்வம், நீர் உண்மையான தெய்வம் என்பதை இப்போது எங்களுக்கு காட்டும். நான் நம்புகிறேன், இந்த ஆபத்தில் இருந்து, இந்த துன்பத்தில் இருந்து நீர் என்னை மீட்பீர், எங்களுடைய நாட்டை விடுவிப்பீர் என்பதை நான் நம்புகிறேன் என்று சொல்லி கடவுளிடம் அவன் ஜெபிக்கிறான். இந்த வேளையில் கடவுளுடைய வார்த்தை எசையா இறைவாக்கினுக்கு அனுப்பப்படுகிறது. எசையா இறைவாக்கினர் தன்னுடைய பணியாளனை, தூதுவனை எசேக்கியா இறைவாக்கினும் அனுப்புகிறார். அவன் கோயிலை போய் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். கடவுள் இந்த வார்த்தை சொன்னான்னு சொல்லி அவங்ககிட்ட போய் சொல்லு. இப்போ எசையா இறைவாக்கின் அனுப்பி ஆள் எசேக்கியாவிடம் மன்னனிடம் வருகிறான். உன்னுடைய மன்றாட்டை கடவுள் கேட்டிருக்கிறார், உன்னுடைய விண்ணப்பத்தை கடவுள் கேட்டிருக்கிறார். எனவே கடவுள் உனக்கு ஒரு வார்த்தையை சொல்கிறார், உனக்கு ஒரு மெசேஜ் சொல்கிறார். என்ன மெசேஜ் என்றால், அசிரிய மன்னன் உன்னுடைய நாட்டின் எல்லைக்குள் வரமாட்டான், உன்னுடைய நாட்டினுடைய எல்லைக்குள் அவன் நுழைய மாட்டான். அவன் வைத்து இருக்கக்கூடிய அம்பு கூட உன்னுடைய நாட்டுக்குள்ளே வராது. உன்னுடைய நாடு பாதுகாக்கப்படும். அசிரிய மன்னன் எந்த விதத்திலும் உன்னுடைய நாட்டை, எருசலேமை அவன் கைப்பற்ற முடியாது என்று ஆண்டவருடைய வாக்கு எசேக்கியாவுக்கு கொடுக்கப்படுகிறது. அன்று இரவே அசிரிய மன்னன் தன்னுடைய படை வீரர்களோடு அந்த பாளையம் இறங்கி அந்த இடத்துக்கு ஆண்டவருடைய தூதர் அனுப்பப்படுகிறார். அடுத்த நாள் யோதா நாட்டின் மீது படையெடுக்க வந்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அசிரிய மன்னனுடைய படையானது தோற்று போகிறது, சிதறடிக்கப்படுகிறது, எல்லோரும் கொன்று போடப்படுகிறார்கள். அசிரிய மன்னன் பயப்படுகிறான். காலையில் எழுந்தவுடன் பார்க்கிறான், தன்னுடைய படை வீரர்கள் எல்லாம் செத்து போயிருக்கிறார்கள். எனவே பயந்து கொண்டு அவன் நினிவே நகருக்கு ஓடுகிறான். அசிரிய மன்னன் யூதா நாட்டினுடைய எல்லைக்குள் அவன் வரவில்லை. இதுதான் என்னுடைய வாசகம். இந்த வாசகத்தில் இருந்து நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு 3 கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். முதல் கருத்து, தனக்கு ஒரு ஆபத்து வந்திருக்கிறது என்று எசேக்கியா உணர்ந்தவுடன் தன்னுடைய நாட்டுக்கு, நாட்டு மக்களுக்கு ஒரு ஆபத்து வந்திருக்கிறது, அசிரிய மன்னன் தன்னுடைய நாட்டை எதிர்த்து வந்திருக்கிறான் என்ற அந்த ஆபத்தை உணர்ந்தவுடன் அவன் முதலில் சென்றது ஆண்டவருடைய ஆலயத்துக்கு. தன்னுடைய படை வீரர்களை சந்திக்கலை, தன்னுடைய படை வீரர்களை எல்லாம் ஆயத்தப்படுத்தவில்லை, அல்லது திட்டம் தீட்டலை, எப்படி நாம் அவனை மேற்கொள்ளலாம், எப்படி சண்டை போடலாம் என்று போர் திட்டங்களை எல்லாம் தீட்டவில்லை. தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய மக்களுக்கு, தனக்கு முன்பாக ஒரு பிரச்சனை வந்தவுடனே அவன் சென்ற இடம் ஆலயம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நமக்கும் பலவிதமான பிரச்சனைகள், நமக்கு பலவிதமான துன்பங்கள் வாழ்க்கையில் வருகின்றன. அது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும், ஒவ்வொருடைய குடும்பத்துக்கு துன்பங்கள், பிரச்சனைகள், பலவிதமான தடைகள், முட்டுக்கட்டைகள், போராட்டங்கள், எதிரிகள், இப்படி பலவிதமான எசேக்கியா சந்தித்த அதே பிரச்சனைகளை போல நம்முடைய வாழ்க்கை சூழலை நாமும் சந்திக்கிறோம். நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய குடும்பத்துக்கு நமக்கு பிரச்சனைகள் வந்த உடனே, வருகின்றன என்று தெரிந்த உடனே, அல்லது பிரச்சனைகள் வந்த உடனே நாம் எங்கே போகிறோம், யாரை தேடுகிறோம்? எசேக்கியா மன்னன் ஆலயத்துக்கு போனான், கடவுள் வாழக்கூடிய இடத்துக்கு போனான். பெரியமான பல சமயத்தில் நாம் கோவிலுக்கு வருகிறோம், நாமும் கூட ஆலயத்துக்கு வருகிறோம்.
ஆலயம் என்பதை நாம் எப்படியாக நினைத்து வருகிறோம்? எசேக்கியா மன்னன் தனக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்ன உடனே அவன் ஆலயம் வந்தான் என்றால் அவன் அந்த ஆலயத்துக்குள்ளே இறைவன் இருக்கிறார் என்று அவன் நம்புகிறான். அந்த ஆலயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவன் என்னுடைய மன்றாட்டுகளை செவி மடுப்பார் என்ற நம்பிக்கையில் வருகிறான். பிரியமானவர்களே, ஆலயம் என்பது வெறும் கட்டிடம் அல்ல. ஆலயம் என்பது மனிதன் கடவுளோடு இணைகின்ற இடம், மனிதன் கடவுளோடு பேசுகிற இடம், மனிதனுடைய உள்ளத்துக்குள் இருக்கக்கூடிய பலமான பிரச்சனைகளுக்கு அமைதி காணுகிற இடம் ஆலயம். ஆலயம் என்பது ஒரு நிம்மதியை பெற்றுக்கொள்ளக்கூடிய இடம். பலவிதமான குழப்பங்கள் இருக்கிற போது ஆலயத்துக்கு வருகிற போது குழப்பங்களுக்கு முடிவுகளை தேடக்கூடிய இடம் ஆலயம். இப்படி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆலயம் என்பது நம்மை திடப்படுத்துகிற, நமக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய, நமக்கு குழப்பங்களை நீக்கி நம்முடைய வழிகளை சரிப்படுத்தக்கூடிய, நம்முடைய குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் வழங்கக்கூடிய இறைவன் இருக்கக்கூடிய இடம்தான் ஆலயம், கோவில். இன்றைக்கு இந்த கோயிலுக்குள் அல்லது மற்ற எந்த கோயிலுக்குள் நடக்கக்கூடிய காரியங்கள் என்ன? ஆலயத்துக்குள் வருகிற போது நாம் என்ன செய்கிறோம்? இன்றைக்கு மதியம் ஒரு 2 மணியிலிருந்து ஒரு 5 மணி வரையிலும் நம்முடைய நற்கனை சிற்றாலயத்தில் ஒரு நபர் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் நிறைய பேர் வந்தார்கள், ஜெபித்தார்கள், போனார்கள். அது ஒரு பெண்மணி நன்றாக சுவற்றிலே சாய்ந்து கொண்டு மொபைலை வைத்து கொண்டு சுமார் 2 மணி நேரம் அந்த நற்கனை ஆலயத்தில் இந்த மொபைலை தான் பார்த்து கொண்டிருந்தார்கள். அது நற்கனை ஆலயம், ஒரு கெபியோ மற்ற இடமோ அல்ல. நற்கனை ஆலயத்தில், நற்கனை சிற்றாலயத்தில் இது இன்றைக்கு நடந்த ஒரு நிகழ்வு. நான் அவளை குறை சொல்லலை, நாம் கூட அப்படியாகத்தான் இருக்கிறோம். ஆலயத்துக்குள்ளே நாம் எப்படி நடந்து கொள்கிறோம்? எசேக்கியா தன் வாழ்க்கையில் பிரச்சனை அப்படி நினச்ச உடனே அவன் ஓடி வந்த இடம் ஆலயம், அவன் தேடி வந்த இடம் ஆலயம். அங்கே தான் என் பிரச்சனைக்கு முடிவு இருக்கிறது, அங்கே தான் என் பிரச்சனைக்கு வழி இருக்கிறது, அங்கே போனால் தான் என் பிரச்சனை அது சால்வ் ஆகும், அங்கேருந்து தான் என் பிரச்சனைக்கு ஒரு விடிவு காண முடியும் என்ற நம்பிக்கை அவன் ஆலயத்தை அப்படியாகத்தான் பார்த்தான். ஒரு மன்னன். இன்றைக்கு நாம் ஆலயத்தை எப்படி பார்க்கிறோம், எப்படி வருகிறோம், ஆலயத்துக்குள் எப்படி நடந்து கொள்கிறோம், ஆலயத்தை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம்? இது முதல் விஷயம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருகிற போது நாம் நண்பர்களை தேடிச் செல்கிறோம், உறவினர்களை தேடிச் செல்கிறோம், அல்லது பொழுதுபோக்குக்காக மற்ற இடங்களை தேடிச் செல்கிறோம். ஆனால் நம்முடைய பிரச்சனைகள் தீர்ந்து போவதில்லை. நம்முடைய பிரச்சனைகள் வருகிற போது நாம் தேடிச் செல்ல வேண்டிய இடம் கோவில் ஆகியிருக்கிறது என்பதை எசேக்கியா மன்னன் நமக்கு வெளிப்படுத்துகிறான். 2வது செய்தி இன்றைய முதல் வாசகத்திலிருந்து நமக்கு கிடைப்பது. அவன் ஆலயத்துக்கு வந்தான். அப்படி ஆலயத்தில் வந்து அப்படி சும்மா இல்லை, ஒரு நீளமான ஜபத்தை ஜெபிக்கிறான். ஒரு நீளமான ஜபம். நான் ரொம்ப ஷார்ட்டாக சொன்னேன், இன்றைய வாசகம் கூட ரொம்ப ஷார்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஒரு நீளமான ஜபத்தை அவன் முன்வைக்கிறான். பிரியமானவர்களே, ஆலயத்துக்கு நாமும் வருகிறோம். ஆனால் ஆலயத்துக்குள்ளே நாம் ஜெபிக்கிறோம் என்பது கேள்வி. பல சமயத்தில் நாம் வேடிக்கை பார்க்கிறோம். எங்கள் ஃபாதர் என்ன பண்ணுறாரு, ஃபாதர் என்ன ப்ரீச் பண்ணுறாரு, இங்கே என்ன நடக்குது, மற்றவர்களை நாம் பார்க்கிறோம், என்ன நாம் வேடிக்கை பார்ப்பதற்காக ஆலயத்துக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. நாம் பூசை பார்ப்பதற்காக ஆலயத்துக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. நற்கரை ஆராதனையை பார்ப்பதற்காக வர வேண்டிய அவசியம் இல்லை. This is the place to pray. இது ஜெபிக்கிற இடம். இயேசு சொல்கிறார், எருசலேம் ஆலயத்தை தூய்மை அசுத்தப்படுத்திய அந்த மனிதர்களை சாட்டி எடுத்து அடித்த போது அவர் சொல்கிறார், என் தந்தையின் வீடு இறை வேண்டலின் வீடு என சொல்கிறார். இது ஹவுஸ் ஆஃப் ப்ரேயர். பொழுது கழிக்கக்கூடிய இடம் அல்ல, சும்மா வந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு போகக்கூடிய இடம் அல்ல. நீ ஆலயத்துக்கு வருகிறியா, ஜெபம் பண்ணவா, வேடிக்கை பார்க்க அல்ல. வேடிக்கை பார்க்க நிறைய இடங்கள் இருக்கிறது. அடுத்தவர் ஜெபிப்பதை தடுப்பதற்குண்டான காரியங்கள் இங்கே செய்வதற்கு அல்ல. மற்றவர்கள் ஜெபித்து கொண்டிருக்கிற போது நாம் செய்யக்கூடிய காரியங்கள் மற்றவர்கள் ஜெபிப்பதற்கு தடையாக இருக்கிறது என்றால் நாம் பாவம் செய்கிறோம். அடுத்தவர் ஜெபிப்பதற்கு நாம் தடையாக இருக்கிறோம்.
சின்னஞ்சிறிய ஒருவருக்கு நீங்கள் தடையாக இருக்கிற போது, அவன் பாவம் செய்வதற்கு நீங்கள் ஏதுவாக இருக்கிற போது, அவனுடைய கழுத்தில் பெரிய எந்திரங்களை கட்டி அவனை கடலில் தள்ளுவது நலம் என்று சொல்கிறார். எங்க ஒருத்தர் ஜெபம் பண்றாங்க, அல்ல 4 பேர் ஜெபம் பண்றாங்க, அந்த ஜெபம் பண்ணுகிற போது நாம் செய்யக்கூடிய செயல் தொந்தரவாக இருக்கிறது, அவன் ஜெபிப்பதற்கு தடையாக இருக்கிறது என்றால் அது மிகப்பெரிய பாவம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளாமல் இருக்கிறோம். நாம் எப்படி வேணா போவது, எப்படி வேணா வருவது, அவர்களுக்கு முன்பாக எப்படி வேணா இருப்பது. இன்றைக்கு ஒருவர் சொன்னார், ஆலயத்தை உட்கார்ந்து கொண்டு மிக சத்தமாக சிற்றாலயத்தை உட்கார்ந்து மிக சத்தமாக பாடல் மொபைலை கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி. அத்தனை பேர் ஜெபிக்கக்கூடிய நேரத்தில் மற்றவர் ஜெபிக்கிறார்கள். நீங்கள் சாமி பாட்டு தான் கேட்டு இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் சாமி பாட்டு கேட்பதற்கு மற்றவர் ஜெபிப்பதற்கு தடையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நான் சொல்ல வரக்கூடிய செய்தி, ஆலயம் வந்தால் போதாது பிரியமானவர்களே, ஆலயத்துக்கு வருவதாக இருந்தால் ஜெபிப்பதற்கு வர வேண்டும். நாட் டு வேஸ்ட் த டைம், டு பாஸ் த டைம். சும்மா கோயிலில் போயிட்டு அப்படியே ஜாலியாக இருந்துட்டு கோயிலில் உட்காந்துக்கிட்டு சும்மா உட்காந்து, திஸ் இஸ் த ஹவுஸ் ஆஃப் ப்ரேயர், இது இறை வேண்டலின் வீடு. இங்கே வந்தால் நாம் ஜெபிக்க தான் வரணும். ஆலயத்தில் உட்கார்ந்து கொண்டு இருக்க நம்முடைய வேலை ஜெபம் பண்ணுவதுதான். சுற்றி வேடிக்கை பார்ப்பதல்ல, இங்கே வந்து மொபைல் நோண்டுவதல்ல, இங்கே வந்து மற்ற காரியங்கள் செய்வதல்ல. திஸ் இஸ் ஹவுஸ் ஆஃப் ப்ரேயர். நீங்கள் உங்களுடைய அலுவலகத்துக்கு போகிறீங்க, அந்த அலுவலகத்தில் உங்களுடைய பணியை செய்வதுக்கு தான் போகிறீங்க, மற்ற காரியங்கள் செய்வதற்கல்ல. அது உங்களுடைய அலுவலகம், உங்களுடைய பணி செய்வதற்குண்டான அலுவலகம். அங்கே போய் தூங்க முடியாது, அங்கே போய் விளையாட முடியாது. அந்த இடம் அதுக்கு தான். பெரியமானவர், இந்த இடம் இதுக்கு தான். ஆலயம் என்பது ஜெபம் பண்ணுறதுக்கு தான், மற்ற காரியங்களுக்கு அல்ல. ஆக ஆலயம் சென்ற எசேக்கியா ஜெபித்தான். ஆலயத்தில் அந்த சுற்றுமடலை அல்லது அந்த கடிதத்தை வச்சுட்டு அவன் போயிடல. he was praying, அவன் ஜெபம் செய்தான். ஆக ஆலயத்துக்கு வர வேண்டும். முதல் செய்தி, ஆலயத்துக்கு வந்தால் போதாது, ஆலயத்தில் நாம் செய்ய வேண்டியது ஜெபம் செய்ய வேண்டும். மூன்றாவது செய்தியினுடைய முதல் வாசகத்தில் நாம் பார்க்கிறோம், எசேக்கியா மன்னன் ஆண்டவரிடம் தன்னை முற்றிலுமாக தாழ்த்தி கொள்கிறான். ஆமாம் ஆண்டவரே, அசிரிய மன்னனை எதிர்த்து என்னால் போர் செய்ய முடியாது. தன்னுடைய பலவீனத்தை ஒத்துக்கொள்கிறான். அசிரிய மன்னன் பலம் வாய்ந்தவன், ஏற்றுக்கொள்கிறான். அவன் மனித தன்மையோடு பார்க்கிறான். என்னுடைய பலத்தை விட அசிரிய மன்னனுடைய பலம் சக்தி வாய்ந்தது, என்னுடைய படைகளை விட அசிரிய மன்னனுடைய படைபலம் மிக அதிகமானது, வலிமை வாய்ந்தது. அதனால் அவனுக்கு முன்னாடி நான் ஒன்றும் கிடையாது. தன்னுடைய பலவீனத்தை அந்த எசேக்கியா மன்னன் ஏற்றுக்கொள்கிறான். தாழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறான், பணிவோடு ஏற்றுக்கொள்கிறான். பிரியமானவர்களே, ஆலயத்துக்கு வருகிறோம், சில சமயத்தில் ஜெபிக்கிறோம். அதுக்கு அடுத்தபடியாக நாம் கவனிக்க வேண்டியது, ஆலயத்தில் நாம் பணிவோடு நடந்து கொள்ள வேண்டும். ஆலயத்துக்குள்ளே நாம் பணிவோடு இருக்க வேண்டும். தாழ்ச்சியோடு ஜெபிக்கிற ஜெபங்களைத்தான் இறைவன் ஏற்றுக்கொள்கிறார். நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறேன். 2 பேர் ஜெபிக்க வருகிறார்கள். யார் 2 பேர்? பரிசேயனும் வரி தண்டுபவனும் 2 பேரும் ஜெபிக்க வராங்க. ஒருவன் அகந்தை பிடித்தவனாக இருக்கிறான், அகம்பாவம் பிடித்தவனாக இருக்கிறான். பீடத்துக்கு முன்னாடி வந்து ஜெபிக்கிறான். ஆண்டவரே, நான் வாரத்தில் 2 முறை நோன்பு இருக்கிறேன். வாரத்தில் 1 முறை கூட நோன்பு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. யூத சமூகத்தில் வருஷத்துக்கு 1 தடவை நோன்பு இருந்தால் போதும், படை ஏற்பாடு. ஆனால் இயேசு வந்த காலத்தில் வாரத்துக்கு 1 முறை ஆக்கினார்கள். ஆனால் இவன் என்ன சொல்கிறான், நான் வாரத்துக்கு 2 தடவை இருக்கிறேன். நோன்பு இருப்பதை ஆண்டவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாம் நோன்பு இருப்பதை ஆண்டவர் பார்க்கிறார். ஆனாலும் சொல்லுகிறான், நான் நோன்பு இருக்கிறேன். யாருக்கு? உங்களுக்காக. கடவுளிடம் பேசுகிறான். நான் 10 பாகத்தை நான் காணிக்கையாக போகிறேன். யாருக்கு? கோயிலில் போகிறேன், உனக்கு போகிறேன். நான் 10 பாகத்தை. இந்த பின்னாடி இருக்கானே அவனை போல நான் பாவி கிடையாது, நான் மோசமாகலாம் கிடையாது, நான் நல்லவன், உத்தமன். இதில் கடவுளுக்கு அவன் கொடுத்தது ஒன்றும் கிடையாது. கடவுளுக்கு நன்றி சொல்லலை, கடவுளை அவன் போற்றவில்லை, கடவுள் அவளை புகழவில்லை, கடவுள் செய்த நன்மை தனங்களை நினைக்கவில்லை. தன்னை பற்றி பெருமையாக பேசிக்கொண்டான். தற்பெருமை, தற்புகழ்ச்சி. ஆனால் அதே சமயத்தில் பின்னாடி ஒருவன் இருக்கிறான். வானத்தை அண்ணாந்து பார்க்க முடியாமல் வேதம் சொல்லுகிறது. அவன் செஞ்ச காரியத்தை சொல்லுகிற போது இதைத்தான் சொல்லுகிறது, அவன் வானத்தை அண்ணாந்து பார்க்க முடியலை. யூத சமூகத்தில் ஜெபிக்கிற போது அவர்கள் நிற்க வேண்டிய பொசிஷன்,
அவர்கள் நிற்க வேண்டும். நின்று கொண்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து ஜெபிக்க வேண்டும். அதான் அவங்க ஜெபிக்கிற முறை. ஏனென்றால் கடவுள் உயர்ந்திருக்கிறார், மேலே இருக்கிறார். எனவே கடவுளிடம் ஜெபிக்கிற போது அவர்கள் உயர்ந்து பார்த்து ஜெபிப்பார்கள், மேலே இருக்கக்கூடிய கடவுளை பார்த்து ஜெபிப்பார்கள். ஆனால் இவன் மேலே பார்க்கல, தலகணம் கிடையாது. கடவுளை உம்மை பார்ப்பதற்கு நான் அருகதையற்றவன், என்னுடைய தலையை மேலே வைத்து ஜெபிப்பதற்கு நான் தகுதி இல்லாதவன். எனவே தன்னுடைய தலையை தாழ்த்தி கொள்கிறான். பணிவின் அடையாளம். இந்த முன்னாடி இருக்கவனை போல நான் இல்லை அப்படியெல்லாம் அவன் சொல்லலை. நான் 10-20 பாகத்தெல்லாம் கொடுக்குறேன் அப்படியெல்லாம் அவன் சொல்லலை. வாரத்தில் 2 முறை நோன்பு இருக்கிறேன் அப்படின்லாம் சொல்லலை. நான் பாவி என்று சொல்லுகிறான். இயேசு சொல்கிறார், இந்த 2 பேருடைய ஜெபத்தில் எந்த ஜெபத்தை கடவுள் கேட்பார்? சீரர்கள் சொல்லுகிறார்கள், இந்த பின்னாடி இருந்தானே அவனுடைய ஜெபம் என்ன பெருசாக அவன் ஜெபம் பண்ணிட்டான்? அந்த வரி தண்டுபாடு என்ன பெரிதாக ஜெபம் பண்ணினான்? தியாலஜி இருந்துச்சா? அந்த ஜெபத்துக்குள்ளே பைபிள் இருந்துச்சா? ஸ்கிரிப்சர் இருந்துச்சா? இறை வார்த்தை இருந்துச்சா? அதில் அவனுடைய பைபிளில் பெரிய செயின்டெல்லாம் எழுதின அந்த ஜெபங்களாக இருந்துச்சா? ஒன்றும் கிடையாது. தாழ்ச்சி இருந்தது, பணிவு இருந்தது. ஆக நாம் ஆலயத்துக்குள் வருகிறோம், ஆலயத்தில் ஜெபம் பண்ணுகிறோம். ஜெபம் வார்த்தைகளாக வருது, ஆனால் மனசுக்குள்ள ஈகோ இருக்கிறது, மனசுக்குள்ள அகம்பாவம் இருக்கிறது, மனசுக்குள்ள தற்பெருமை இருக்கிறது. இன்றைய வாசகம் இப்படியாக முடிகிறது. எசேக்கியா போர் செய்யலை, அவன் போருக்கும் போகலை, தன் படை வீரர்களை அழைத்து கொண்டு போகலை. அவனுக்காக யார் போர் செய்தாங்க? வான தூதர் போர் செய்கிறார். ஆண்டவருடைய தூதர் அவனுக்காக போர் செய்கிறார். அவன் எந்த இதுவும் செய்யலை, எந்த முயற்சி எடுக்கலை. அவனுடைய தாழ்ச்சிக்காக கடவுள் அவனுக்கு வெற்றியை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, ஆக இன்றைக்கு முதல் வாசனம் சொல்லுவது, நம்முடைய துன்பத்தில் நாம் தேடக்கூடிய இடம் ஆலயமாக இருக்க வேண்டும். ஆலயத்துக்கு வரக்கூடிய நாம் ஜெபிப்பதற்காக மட்டுமே வர வேண்டும். அப்படி ஜெபிக்கிற போது அது தாழ்ச்சியோடு கூடிய ஜெபமாய் இருக்க வேண்டும்.